அதுவே நீங்க தமிழகத்தை எடுத்துக்கோங்க. தமிழகத்திலையும் இதே மாதிரியான விவாதங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. தமிழகத்தில் நம்ம இந்த டாப்பிக்கை நம்ம வேற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மாநில சுயாட்சி இப்போ தீர்மானம்லாம் போட்டாங்க, அதற்கு வெற்றி விழாவெல்லாம் கொண்டாடினாங்க. அது ஒன்று. மீனவர்கள் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, அது நீட் தேர்வு பிரச்சனை, அல்லது பாஜக தமிழகத்தை வஞ்சிக்கிறது, எந்த வளர்ச்சி திட்டங்களும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய டாபிக்ல இது எல்லாமே பாஜக மீதான குற்றச்சாட்டு. மாநில சுயாட்சிக்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறார்கள், அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறார்கள், தமிழக மீனவர்களுக்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறார்கள், நீட் தேர்வை கொண்டு மாணவர்களை வஞ்சிக்கிறார்கள், தமிழகத்துக்கு எந்த வளர்ச்சி திட்டமும் கொண்டு வருவதில்லை. இப்படி இந்த குற்றச்சாட்டு எல்லாத்தையுமே திமுக சொல்றாங்களா இல்லையா? அதை வச்சுதானே இங்க பாஜகவை கார்னர் பண்றாங்க. அப்போ இந்த குற்றச்சாட்டுகளை சொல்லும் போது திமுக கடந்த காலங்களில் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்கணுமா வேண்டாமா? நீங்க மாநில சுயாட்சி பத்தி பேசுறீங்க. மாநில சுயாட்சின்னு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பேசும் திமுக 25 வருஷம் நீங்க மத்தியில ஆட்சியில பங்குல இருந்தீங்க, அதிகாரத்தில் இருந்தீங்க. உங்களுடைய கூட்டணி இல்லாமல் அங்க மத்தியில் ஆட்சியே இல்லை அப்படிங்கிற நிலைமை இருந்தது. அப்போ அந்த 25 வருடங்கள்ல மாநில சுயாட்சிக்காக நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கணுமா வேண்டாமா? வட இந்திய மீடியா அதை கேட்கிறாங்க. நம்ம தமிழக மீடியா திமுகவை நோக்கி அந்த கேள்வியை கேட்பதில்லை. இதுதான் வித்தியாசம். இந்த எதிர்கேள்வி, அதாவது நான் ஒருத்தன் கேள்வி கேட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்காகவே நான் ஒன்றும் புனிதன் கிடையாது. நான் கேள்வி மட்டுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன், எதிரில் இருக்கிறவன் பதில் மட்டுமே சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த நிலைமை தான் எப்பவுமே திமுக பிளே பண்ணும். நீங்க நல்லா எடுத்து பாருங்க. ஸ்டாலின் ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல மாட்டார். திமுக கார யாருமே கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. நான் கேட்பேன், நீ பதில் சொல்லு, எனக்கு பதில் சொல்லணும். தமிழ்நாட்டில் யார் அரசியலுக்கு வந்தாலும், யார் உள்ள வந்தாலும் இவங்க கேள்வி மட்டும் கேட்க ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா அது கிடையாது. நீ கேள்வி கேட்கிற, நான் பதில் சொல்றேன். ஆனா அதே மாதிரி நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. நீ என்ன பண்ண? மாநில சுயாட்சிக்கு எதிராக பாஜக செயல்படுகிறதுன்னு சொல்ற இல்ல, இருந்த வரைக்கும் நீ அதிகாரத்தில் இருந்த போது நீ என்ன பண்ண? கேட்கறது கிடையாது. அப்போ இந்த இடத்துல திமுக தன்னை புனிதனாக காட்டிக்கொள்கிறது. அதற்கு தமிழக மீடியா உதவி செய்கிறது.